என்னப்பா? சுதீஷ் 10வது எழுதியிருக்காங்க. அவன் வெற்றிகரமான மார்க்கை பெறுகிறார் 300க்கு மேலே. அடுத்து அவனை வந்து டெக்னிக்கல் கல்வியில் சேர்த்து விடுவோம். அடுத்து பேசுவோம். சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக பேராதிங்க, போய் உட்காருங்க, வாங்கிட்டு போயிருங்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? அது என்ன ஊத்து? அத்தி ஊத்து. அது என்னப்பா அத்தி ஊத்து? அத்தி ஊரா அத்தி ஊத்தா? பாப்போம் பாப்போம் பாப்போம். என்ன ஊத்து? அத்தியூர். உனக்கு அத்தி ஊத்து. துத்திக்குளம் அத்தி ஊத்தா? ராமநாதபுரம் அத்தி ஊத்து. உனக்கு அப்படியா? பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா நீ? நீ கால் வந்துட்டு வா. அத்தியூத்து பக்கமான உங்களுக்கு துத்திக்குளம். நீங்கள் ஆலங்குளம் துத்திக்குளம். நீங்கள் போங்க, பிறகு போங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் படித்த படிப்புக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் அல்லது வேலை செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணேன். ஆனால் அதில் எந்த ஒரு தெளிவும் உனக்கு கிடைக்கல. அதனால் வெளிநாடு சென்று தான் உயர்வு பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. போகிறதுக்கு தயாராகிட்டியா? கால் வந்துட்டு வா. கருப்புசாமி கோயில் எங்கடா இருக்கு? உங்க கோயிலா அது? அங்க எதுவும் கிடாயெல்லாம் வெட்டுவாங்களாடா? எவ்வளோ நாள் ஆச்சுடா? இந்த வருஷம் இது வெட்ட வேண்டி இருக்காடா? தெரியாதா? கால் வந்துட்டு வா. போயிட்டு வந்து அந்த சாமிக்கு ஒரு கிடாய் வெட்டிக்காடா. சரியா? இந்தா. ஆமாம், இந்தா வெற்றியாக நடக்கும். நீ நினைக்கிற ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சு, விசா வந்துடும். அதை பற்றி பேச 30 நாள் டைம் இருக்கு. கர்மசாமி, அத்தியூர். நல்ல காலம் வந்துட்டு வரலாம். கடல் கொடுப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மாள் ஒரு குங்குமமும் ஒரு மாங்கல்யமும் எடுத்து கொடுத்துட்டான். புரியுதா? அதனால இந்த வருஷத்துல தை மாதத்துக்கு உட்பட உன் வீட்டில் மங்களகரமான கல்யாண காரியம் வந்து நிறைவேறிடும். இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கடன்கள், மன உபாதைகள்ல கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருக்க, அதுலேயும் நான் மீட்டி ஒரு வெற்றியாக்கி தந்துட்டா போதும்லா. கால் வந்துட்டு வரலாம். மதுரையிலிருந்து மாங்கல்யமும் குங்குமமும் தந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ கேட்கணும்ல. கல்யாணம் நிர்ணயித்தவுடன் மதுரை மீனாட்சிக்கு மலர் மாலைகளும் பட்டு பீதாம்பரமும் எடுத்து கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு போயிடணும். வெற்றியா நடக்கும். ஜெயிச்சு தந்துட்டேன். நல்லா அதை நம்ம பிற உட்காந்து பேசிக்கணும். அவனை மடக்கி தாரேன். கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, சேலம் எல்லை சேலம். காலில் விட்டு வரலாம்.
இவன் யாருப்பா? இவன் யாருப்பா? தம்பிக்கு சேலமாடா? வெரி குட் தங்கம். ஏற்காட்டு ரோடில் போகுது. உங்கள் ஊர் எந்த ஊர்? தாரகாபதி. தாதகாபதி ஏற்காட்டு ரோடு பட்டி. ஏற்காட்டு ரோடுக்கும் அதுக்கும் இப்போ தொடர்பு ஒரே ரோடு இருக்குது. சரிண்ணா? சரி, காலில் விட்டு வரலாம். பொம்பளை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா. எல்லாம் முடிஞ்சு போயிருந்துச்சு. என்னம்மா வேணும்? நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு தெரியும்னா எப்படி? கால் விட்டு வாப்பா. கழிந்த 7 ஆண்டு காலங்களாக உலக வெப்பனைக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை நடக்கே தவிர என்னடா எந்த ஒரு அடையாளமாக வாழ்ந்ததாக ஒரு மனையோ அல்லது ஒரு தொழில் வளர்ச்சியோ பெற்று தெளிவாக இருந்ததாக அடையாளம் காட்ட முடியாது. இது பிறவி பயன்படி உள்ள நடந்த சம்பவங்கள். இதுக்கு எந்த மனிதனும் எதுவும் செஞ்சிருப்பானா அப்படின்னு கற்பனை பண்ணா அது வீணான செய்தி, அது வீணான செயல். ஆனா அந்த நேர காலங்களெல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல அந்த நேர காலங்களெல்லாம் விலகி இப்போ ஒரு புனிதமான இடத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம். புனிதமான நேரத்துக்கே வந்தாச்சு. புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய ஐப்பசி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குளிர்காற்று வீசுவதை போல நல்ல கிரகசாரங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் உங்களுடைய கடன்கள் தீரும். அதே மாதிரி புதுமையாக ஒரு வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நான் உருவாக்கி தரேன். அதில் எந்த தடைகள் இல்லாமல் நடத்தி தரேன். வேற என்ன வேணும்ப்பா? நான் இல்லைன்னு மறைமுகமாக சொல்லிட்டேன். வீணா குழப்பம் பண்ண வேண்டாம். காலில் விட்டு வரலாம். ஆனா இந்த சந்தேகம் ஏன் ஏற்பட்டது அப்படி ஒரு விளக்கம் இருக்கும்ல. எதிர்பாராத உடல்நிலை கோளாறு, அவசியமில்லாத மன அமைதி குறைவான வார்த்தைகள், பொருளாதார சிக்கல்கள், இவை எல்லாமே இப்ப இருக்கும் ஸ்தானத்துக்குள்ள உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால போட்டி பொறாமையால எதுவும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த உள்ளத்துல இருக்கு. அதுக்கு நம்ம அகப்படவில்லை. இது நேர காலங்கள் நம்மளை இப்படி சிந்திக்க வச்சிடுது. இதை மாற்றி உங்களை மலர்ச்சி அடைய வைக்க வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்னு கேட்டுக்கப்பா. குடியிருக்கிறதுக்கு வழி வகுத்து தரேன், வர வச்சு தரேன். இன்னும் புது மனைகளும் கிடைக்கும். வா, இந்த மாதத்தில் ஆள் வரும். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், புனிதமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். கிரேட் இன்ஜினியர் கர்மசாமி உட்காந்துக்காங்க. அப்படியா? அப்பா அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா? தாராபுரம் எல்லை, தாராபுரம் எல்லை, தாராபுரம் உடல்நிலை குறைபாடுகளில் மன வருத்தமடைந்தது யார்?
வேற யார் இருக்கா? மறைக்காது. உங்களுக்கு தாராபுரமா? கற்பராயன் சுவாமி எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வரலாம். 3 முறை கால் வந்துட்டு வரலாம். ராயன் என்றால் பெரியவன் என்பது பொருள். பெரிய கருப்பசாமிக்கு தான் கற்பராயன் அப்படி பேர் வைப்பாங்க. வரலாம். என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? எந்த வேலை செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஒருத்தர் மட்டும் கால் விட்டுவாங்க. ஐயா இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க பார்ப்போம். சரி, காலை விட்டு வரலாம். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக வயது மீறிய உழைப்பும் வேலைகளும் நடக்கும். உறங்குவதற்கு கூட மன நிம்மதி கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடன்களுக்கு அளவில்லாத துன்பமும் பிரச்சனையும் இருக்கு. இருப்பிடத்தை மாற்றிவிட்டால் சரியாகும் என்ற ஒரு சூழ்நிலை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இடம் மாறுவது நன்று. இடம் மாறினா கடன் மாறுமா? மாறாது. ஆனா இடம் மாறணும்னு சொல்லுதுன்னா அது ஏன் அப்படின்னு கேட்கணும்ல. இடம் மாறணும்னு சொல்றது உடல் ஆரோக்கியத்துக்காக. புரியுதா? உடல் ஆரோக்கியத்துக்காக. உடல் ஆரோக்கியத்துக்காகனா இன்னைக்கு எந்த அறிகுறியும் இல்லையே. சாமி திடீர்னு இப்படி சொல்றாருன்னு உங்க சிந்தனை ஓடும்ல. ஒரு முறை கால் விட்டு வரலாம். கொச்சனூர் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சாமி இருக்காங்க? வெரி குட். ஒரு முறை குச்சனூருக்கு சென்று நதியில் மூழ்கி காக்கா வாகனத்தை வாங்கி அந்த நதியில் விட்டுட்டு என்னை பார்க்க வாங்க. உடல் உயிர் சம்பந்தமான பிணிகளை நீக்க அதை நான் பண்ணித்தாரேன். இப்போ உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தந்திருக்கிறேன். பணம் சேரும், கடன் தீரும். பக்கத்தில் வா. வெற்றி உண்டு. நல்லா இருக்கப்பா. அவன் வாழ்க்கை உங்களை மீறி அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொரு 6 மாதத்துக்குள்ள வர வைக்கிறேன். மங்களகரமாக வருவான். கர்மசாமி. ஆமாம். அப்படியா? சரி, ஓகே. அர்ஜுனன் என்ன? அர்ஜுனன் மகாபாரதத்தில் பாசுபதம் வரம் வாங்கிய மலை வெள்ளியங்கிரி மலை. இன்னும் 2 தரம். அந்த மலைக்கு மேல நீ போயிருக்கியா? போகல. அடிவாரத்தில் ஹோட்டல் வச்சு சாப்பாடு கொடுத்ததோட சரி. காலைல விட்டுருவான்.
ஒரு பக்கத்துல துரியோதனன் தவம் இருந்த மலைகளாகவும் இல்ல, இன்னொரு பக்கத்துல தர்மவான்கள் தவம் இருந்த மலைகளாகவும் இருக்கும். துரியோதனன் தவம் இருந்த இடம் பசுமை எற்று தனி வறண்ட பூமியா இருக்கும். தர்மவான்கள் தவம் இருந்த இடத்தை பார்த்தா பசும் சோலையாக இருக்கும். ஆனா இப்போ தர்மத்துப்படி நடந்து கூட எங்க வியாபாரம் வறண்ட பூமி மாதிரி இருக்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்க எதுவும் தவறு செஞ்சிருக்கோமா? அப்படி இல்லை எங்க தொழிலுக்கு வேற யாராவது எதுவும் செஞ்சு வச்சு எங்களை லாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல என்ன கேட்க வந்திருக்கேன். காலைல விட்டுருவான். தொழிலுக்கு தடை நடந்திருப்பது உண்மை. ஏன்னா உன் பகுதியில் அந்த எல்லையில் நிறைய பேர்கள் தாயத்து மந்திரம்னு எழுதி கொடுக்குற பார்ட்டிகள் நிறைய இருக்காங்க. அதில் உன் மேலே கொஞ்சம் பொறாமை உள்ள ஒரு சில குரூப்புகள் அதை செஞ்சுருக்குன்னு உனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு. அதை நான் இப்போ தெளிவுபடுத்திட்டேன். நீக்கித்தார கால் விட்டுவான். பக்கத்தில் வாமா. வியாபாரத்தை பெருக்கித்தாரேன். அடுத்த உத்தரவில் வீட்டை பற்றி பேசி உனக்கு தெளிவுபடுத்தாரேன். கருப்பசாமி உட்காருங்க, கூப்பிடுறவங்க சற்று பொறுமையாக இருங்கோ. ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம், காலை விட்டு வரலாம். உங்க குடும்பத்துக்கு ஒரு காலத்தில் முன்னின்று காக்கும் தெய்வம் நான் கருப்பசாமி. உண்மையா இல்லையா? இப்போ ஒரு 3.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள தெய்வ அறிகுறிகள் நின்று விட்டது. என்னம்மா? அதே மாதிரி உடலில் அவசியமில்லாத குறைபாடுகள் தோன்றி மனசும் மதியும் குழம்பியது போல பிரம்மையும், யாரோ நமக்கு ஏதோ செய்து விட்டார்கள் ஆகையினால் ஒரு சக்தி வந்து நம்ம அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாவனையும் உங்க 2 பேரும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். நிறைவேறுதா? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் சஞ்சலமும் நெஞ்சில இருக்கு. அதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் பூட்டித்தாரேன். இன்னும் ஒன்றை புரட்டாசி மாதம் வரை பொறுத்திருந்து அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். ஒரு பிள்ளையை நான் பூட்டித்தாரேன்னு சொல்லிட்டேன். புரட்டாசி வரை சற்று பொறுமையாக இருந்தால் அடுத்ததையும் சரி பண்ணிடுவோம். ஏன் எதற்குங்கிறத பின்னால் இருந்து பேசிக்கலாம். கால் விட்டுவாங்க. கவலையை மறந்து விடு. இந்தாப்பா வாழ வச்சு தாரேன், வெற்றி உண்டு. தைரியமா இருங்க. இந்த மகளே செம்மையார். சாமி மணியத்துல ஆரம்பிச்சு கிரகம் சரியில்லைன்னு சாதகம் பார்த்துட்டு வந்தது யாரு? ராம்நாட்டில் கிரகம் சரியில்லைன்னு சாதகம் பார்த்து வந்தீங்களா யாராவது? மகன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? இது யார்? இந்த அம்மாவா? எங்கே போகிறீங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
எங்கம்மா இருக்கான் அவன் பையன்? என்னைக்கு பேசணும்? கால் வந்து பயங்காட்சி வேண்டாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துக்காமா என்னன்னு கேட்குறேன். வரலாம். பையனை பற்றிய ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. என்ன, யார் சொல்லையும் கேட்டு அவன் தனிப்பட்ட முறையில் தன் வாழ்வையோ எதையோ திருத்திக்கிட்டானோ அப்படிங்கிற ஒரு குழப்பமும், நம்மள்கிட்ட மீண்டும் வருவானா வரமாட்டானாங்கிற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? வர வச்சு தந்தா போதுமா? அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. புரியலம்மா? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கு. அது உனக்கு தெரியுமா? காலில் விட்டு வா. வரலாம். ஏற்கனவே ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டு மனங்குழம்பி அதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ சட்டப்படி அவன் குற்றவாளியாகத்தான் வெளியில் காட்சி அளிக்கணும். அதை நீக்கி சமாதானமாக்கி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கு பிறகு நல்வழியை வடித்தாரேன். இந்த வெற்றி கர்மசாமி. ஆமாம், என்ன யாருக்கு இருக்கு? வீட்டிலையா? கட்டுவோம். வீட்டில் யாருக்கு சுகம் இல்லை? உடனே யாருக்குடா? யாருக்கு? பையனுக்கு. கால் வந்துட்டுவா. நீ யாருடா? தம்பி, அண்ணனா? இவரு வெரி குட். வா. என்னடா செய்து பையனுக்கு? காலில் வந்துட்டு வா. அண்ணன் தம்பி 2 பேரும் வந்துடுவாப்பா. கண்ணை முடிக்கா கொஞ்சம் பார்க்குறேன். சரி, ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. கொடுக்கலாம். மாற்று சிறுநீரகம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுமான்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்குடா.